ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். மீண்டும் இந்த வீடியோஸ் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட என்னோடய இன்ஸ்டாவோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், அவங்க என்கிட்ட பர்சனலாக என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் எப்படி ஷிப்புக்கு ஜாயின் பண்ணீங்க, நாங்கள்லாம் ஷிப்புக்கு வரணும்னா எப்படி நாங்கள் வர்றது, ஸோ என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதில் அதிக பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா, பிரதர் நீங்கள் ஷிப்புக்குள்ளேயே இருக்கீங்க, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறீங்க, ஸோ அங்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் எப்படி பிரதர், நம்ம ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா, ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஓகே அங்கே, ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் உள்ள ஆளுங்கள்லாம் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாலாம் சமைக்க முடியாது, ஸோ நமக்குன்னு அங்கே ஃபுட்டு நமக்குலாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நார்மல் தான், ஏன்னா எதுவுமே நம்ம பார்க்காம நமக்கு தெரியாமல் நிறைய டவுட்ஸ் நமக்குள்ளே எழும்பும். ஸோ அது எல்லாத்துக்கும் என்னால் ஒரே வீடியோஸில் என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபுட்டு. இங்கே ஸ்டாஃப் மெஸ்ஸில் க்ரூக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பஃபே, நீங்களே பார்க்கலாம். 2 பாஸ்தா நீ கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ்ஜு பாஸ்தாவில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி இல்லைனா வாத்து இல்லைனா வான்கோழி அந்த மாதிரி. இன்றைக்கி வான்கோழி வச்சுருக்காங்க, அதுக்கான சாஸு. அதுக்கப்புறம் மீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரெட் மீட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி இல்லைனா மாட்டுக்கறி இல்லைனா பன்னிக்கறி, இதில் ஏதாவது 3ல் ஏதாவது ஒரு 2 ரெட் மீட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு, ஏதாவது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ப்ரக்கோலி, காலிஃப்ளவரு, இந்த மாதிரி கேரட்டு, இந்த மாதிரி ஏதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் நமக்கு சீ ஃபுட்டும் இருக்கும், சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிரில் ஃபிஷ்ஷு, ஸ்டீம் ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொட்டேட்டோ, நமக்கு ரூட் வெஜிடபிள்ஸில் எனி கைண்ட் ஆஃப் ரூட் வெஜிடபிள்ஸில் ஒரு 2 வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸா, அதே மாதிரி பீட்ஸாலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வெரைட்டி பீட்ஸா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வெஜ்ஜு ஒன்று நான்வெஜ்ஜு, நீங்களும் பார்க்கலாம். ஸோ எனி கைண்ட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ரைஸ், இது காமனாக எல்லா ஷிப்லேயுமே இருக்கும், இது இல்லாத எந்த ஷிப்புமே கிடையாது. ஸோ ரைஸுக்கு பதிலாக நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி, அதாவது நம்ம இந்தியன் கிரேவி ஏதாவது ஒரு வெரைட்டி வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் செக்ஷனில் ஏதாவது நமக்கு 2 இல்லைனா 3 வெரைட்டி ப்ரெட் எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஹாட் கவுண்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு செக்ஷன். நீங்கள் கோல்டு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலட் கவுண்டர். ஸோ சேலட் கவுண்டரில் எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்களே சேலட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேடாக சேலட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்ட் கட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு பஃபே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காண்டிமெண்ட்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லீஃப் இதெல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அதை நாமளே நமக்கு தேவையான சாஸ் என்ன வேணுமோ அந்த சாஸ் நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மேரினேஷன் நம்ம சாஸ் நம்ம போட்டுட்டு நம்ம சேலட் பண்ணிக்கலாம், நம்ம ஓன் சேலட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான காண்டிமெண்ட்ஸ் தான் இது, நீங்களே பார்க்கலாம். எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும், அதில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்களே பார்க்கலாம், டொமேட்டோவாக இருக்கட்டும், இல்லை பீட்ரூட்டாக இருக்கட்டும், குக்கும்பரு, அப்புறம் நீங்களே பார்க்கலாம் கார்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாத்தேஜ், ஆனியனு, அங்கிட்டு இருக்கிறது ஆன்சிவிஸு, ஆலிவு, இந்த மாதிரி நமக்கு என்ன நமக்கு ஃபேவரெட்டு நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்மளே சூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த தான் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பஃபே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர், நம்ம சூப் செக்ஷன் ஒன்று இருக்கும். சூப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ் எப்போவுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் சூப் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் ஒரு பீன் சூப் இருக்குது. ஸோ அந்த சூப்பையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப் கவுண்டர் செப்பரேட்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் அந்த சூப் கவுண்டரு. ஸோ இந்த சூப் கவுண்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட் கவுண்டர் நம்ம போகலாம். டெசர்ட் கவுண்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலாக ஃப்ரூட்ஸு டெசர்ட் எல்லாமே ஒரே சைடில் இருக்கும். அதுவும் கோல்டு செக்ஷன் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு 3லேருந்து 4 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஃப்ரூட்ஸு, ஸோ 2 வெரைட்டி கட் ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் நமக்கு இது இருக்கும் டெசர்ட் கவுண்டரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மயோனஸ் கெட்சப், இது நமக்கு ஏதாவது நம்ம சேலட் பண்ணுறோமோ இல்லை சாண்ட்விச் அந்த இதெல்லாம் நம்ம கோல்ட் கட்ஸ் எடுத்து பண்ணுறோமோ அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி சாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நார்மலாக ஒரு பஃபே இருக்கும்.
காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு மேக்ஸிமம் வந்து எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ணுற மாதிரி காமன் ஃபுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் கவுண்டரும் நமக்கு வந்து ஜூஸ் கவுண்டரும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிக்ஸட் மெனு கிடையாது, இது வந்து சைக்கிள் மெனு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ